ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் எல்லாருமே மறுபடியும் நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபேம்ஸில் மீட் பண்ணதில் செம்ம சந்தோஷமாக இருக்குது. என் பக்கத்தில் வந்து வனவு போட நம்ம தனு வந்திருக்காங்க. வணக்கம் தனு. வணக்கம் யஷோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள் காஸ்டியூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தனுவோட காஸ்டியூமுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்றைக்கான தமிழச்சியோட ரவுண்ட் இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நாங்கள் வந்து செலெக்ஷன் ரவுண்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ இருந்து தான் ரியல் காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ இருந்து தான் போட்டிகள் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் 12 கண்டஸ்டன்ஸுக்கான போட்டி இப்போலேருந்து ஆரம்பிக்க போகுது. எஸ், உண்மைதான். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நாளாக இருக்க போகுது. இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் அவங்களுடைய டேலண்ட்டை காமிக்க போகிறாங்க. எஸ், ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது நாடியின் தமிழச்சியோட மிஸ் டேலண்ட். எங்களுடைய கண்டஸ்டன்ஸை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு ஜட்ஜஸ் 3 பேர் வந்திருக்காங்க. எஸ், அவங்க சாதாரணவங்க கிடையாது. அவங்க வந்து இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவோட டாப் டயரில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இலங்கையினுடைய பரத கலைக்கு வந்து முக்கியமான சேவைகளை ஆற்றக்கூடியவங்க. அது மாத்திரம் இல்லாமல் 30-40 வருஷமாக வந்து இந்த பரத கலையை முன்னோக்கி கொண்டு போகிறவங்க அப்படின்னு சொல்லலாம். பல மாணவ மாணவிகளை வந்து உருவாக்கி இருக்கிறவங்க, பல விருதுகளுக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல பட்டங்கள் வந்து சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். எஸ், சரி. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் 3 பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் இன்வைட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் வந்து அழகாக்குறதுக்காக அவங்க இங்கே வருகை தந்திருக்காங்க. அந்த வகையில் முதலாவதாக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. கலாசூரி விஸ்வரங்க அபிமான வனிதாபிமான ஸ்ரீமதி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்களை வந்து ரொம்ப அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். நன்றி மிஸ், நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அதே மாதிரி மற்றவர் அவங்களையும் வந்து நாங்கள் ரொம்ப பெருமையோடு வரவேற்கிறோம். கலைச்செம்மல் கலைமாமணி ஸ்ரீமதி சிவானந்தி ஹரிதர்ஷன் அவர்களையும் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ மிஸ், நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அதே மாதிரி அடுத்ததாக எங்களுடைய 3வது ஜட்ஜஸை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நவரச நர்த்தகி நாட்டிய பூரணா டாக்டர் நிர்மலா ஜான் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுக்கும் நன்றி மிஸ், இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு. முதலாவதாக எங்களுடைய ஸ்ரீமதி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கான ஒரு கேள்வியாக அமைய போகுது. முதல் முறையாக இலங்கையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ் பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஸ்? இது ஒரு நல்ல தளம் என்று சொல்லலாம். என்றால் நாடி பிரசன்ட் தமிழச்சி என்ற பேரே அழகாக இருக்கின்றது. இந்த நாடியை தேடி எத்தனை பெண்மணிகள் நாடி வந்திருக்கிறார்கள், அதே ஒரு பெரிய விஷயம். அவர்களுடைய ஒவ்வொரு தனித்துவமான டேலண்டை வெளிக்காட்டுவதற்காக இப்படி ஒரு தளத்தை கொடுத்ததே மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு மேடை என்றே கூறலாம். இந்த மேடை மூலம் நாங்கள் எத்தனை டேலண்ட் உள்ள பிள்ளைகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். இது வருங்காலத்தில் இது மாதிரி ஒரு தளம் மேன்மேலும் எத்தனையோ மாணவர்களுக்கும் எத்தனையோ டேலண்ட் உள்ள பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் என்பதே எமது வாழ்த்துக்கள். நாங்கள் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் கூப்பிட போகிறோம். எஸ், அவங்க தான் தில்ஷா பாலகிருஷ்ணன். என் பொண்ணு இருக்கால, என் பொண்ணு மது தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு யாரோ சொன்னாங்க. எனக்கு தெரியுமே என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணிக்க மாட்டா. இருந்தாலும் மனசு கேட்கலங்க. நானும் இவரும் வேகமாக போகிறோம் 45 நிமிஷமாச்சும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் செமினார் ஹாலில் தேடுறதுக்கு. செமினார் ஹாலில் போனால் அங்கே யாரையோ வெளில போர்வையில் பொத்தி வச்சுருக்காங்க. டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் இருந்தாங்க. நான் வந்து நினச்சேன் டாக்டர் ஸ்கூலில் தான் என் பொண்ணு இருக்கா, அவளை முடிச்சுட்டு வர சொல்லுங்கள், நான் வெளியே நிற்கிறேன்னு. ஏன்னா எனக்கு அதெல்லாம் பார்க்க தைரியம் இல்லைல்ல. இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் போர்வையை திறக்கிறாங்க. சொன்னேன்ல கண்ணை உருட்டி பொண்ணு அழகாக பேசுவான்னு. அந்த ஒரு கண்ணை காணுங்க, புடுங்கி எடுத்து ரத்தம் வர கிடக்குறா. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் காலால நசுக்கி உடைச்சிருக்கானுங்க. அவங்க அப்பா அவளை ஆசையா கையை பிடிச்சி நடக்க வச்சு கூட்டு போவாரு. ஆனா அந்த கையில வெறும் 2 நகம் தான் இருக்கு. ஒரு அம்மா பார்க்க கூடாத கோலத்துல என் குழந்தைய நான் பார்த்தேன். இந்த கால் இருக்குல்ல, இந்த காலோட ஒட்டலங்க சீரழிச்சு கொண்டிருக்கானுங்க. 36 மணித்தியாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்காக வேலை செஞ்ச அந்த குழந்தைய தற்கொலைன்னு சொல்லி அழிக்க பார்த்தான் அந்த நாய்.
அடுத்ததான் இங்கே வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. என்ன பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க சொல்லுங்கள். எஸ், ஆரம்பமே அமர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க தில்ஷா. அண்ட் அடுத்ததாக ஒரு சூப்பரான நாட்டுப்புற பாடலுக்கு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க மீனாஸ்ரீ. இது மண்ணின் கலை, மண் வளர்த்த கலை, கலைகளுக்கெல்லாம் ஓகே, கடைசியில் பாலை உத்தமன் மீனா மாதிரி அந்த பெர்ஃபார்ம் பண்ணாங்க மீனாஸ்ரீ. ஸோ வந்து நம்ம ஜட்ஜஸ் எல்லாம் கண்டிப்பாக பயங்கரமாக வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த கண்டெஸ்ட்டை கூப்பிட போகிறோம். தரு. எஸ், ஆமாம், அடுத்தடுத்து ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்ததாக ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க விக்னேஸ்வரி ஞானசுந்தரம். நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பரதநாட்டிய டான்சர்ஸ். நீங்களே சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு இந்த பர்ஃபார்மன்ஸ்? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்களோட ஸ்டைலில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்கள்ட்டே கேட்போம் இல்லையா, அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஓகே, சூப்பர், ரொம்ப நன்றி. விக்னேஸ்வரியை தொடர்ந்து அடுத்ததாக இங்கே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க சுலேகா கிருபாகரன். ஆண்மையுள்ள நாடி இவள் ஆழ வந்த ஞானி இவள் ஆண்மையோடு சுலேகாவை தொடர்ந்து அடுத்ததாக இன்னும் ஒரு ஃபயரான பர்ஃபார்மன்ஸ் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அண்ட் அடுத்ததாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பிரியாந்தி சந்திரசேகர்.
ரொம்ப ஒரு அழகான ஒரு கிரேஸ்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபெம்ஸ் நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு தி ஷோ. இது நாடி வழங்கும் தமிழச்சி வித் ஃபேம்ஸ். அண்ட் நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற கண்டெஸ்டன்ட் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ சொல்லணுன்னு இருந்தீங்களே. எஸ், முக்கியமாக வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தைரியமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய ஆளுமையை வெளிக்காட்டுற மாதிரியாக இருக்குது. ஸோ ஒரு பெண் வந்து முன்னுக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை. முக்கியமாக இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு காவலாளியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணை தான் ஃபெம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபெம்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாங்கள் அடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்ததாக இங்கே வரப்போகிற பர்ஃபார்மர் யார் நீங்களே சொல்லுங்கள். வளமையாக நீங்கள் தானே சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டினியூ. எஸ். அடுத்ததாக வந்து யார் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னா யோகராஜா அக்ஷயா. How do you think about the judges reactions and ஜூரியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வருவீங்க? கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்களா? கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் கேட்கணும். ஓகே, சூப்பர். பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஜட்ஜஸ் 3 பேரையும் பார்த்துருக்காங்க. ஆமாம். சரி, ஓகே. சரி, அடுத்ததாக நம்ம அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு போயிடுவோம். அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க அஜிக்ஷா அஜித். ஓகே அஜிக்ஷா, நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கான ஸ்கோர்ஸ் எப்படி வருது அப்படின்னு. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யார்? அடுத்த கண்டஸ்டன்ட் தக்ஷிகா யோகேஸ்வரன். மூவுலகை ஆண்ட முடி நீளம் படுகதே ஐயா, ஒரு பாவி போல் படுக்கீரில் பக்க பலம் இருந்தும் மெய்யா, வாலெங்கே கதையெங்கே மார்பெங்கே ஏனை அலை தேட. ஏய், என்னடி நடுவுல கூத்தடிச்சிட்டு இருக்க? நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த கர்மத்தெல்லாம் தூக்கி போட சொன்னேன். நாடா மாற. என்னங்க இப்படி சொல்றீங்க? இந்த கூத்தை தானே இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு வந்தேன். அதை தெரிஞ்சு தானே நீங்க என்ன கல்யாணம் பண்றீங்க. இப்போ இப்படி சொல்றீங்களே. இந்த கூத்து வேணுமா இல்ல நான் வேணுமான்னு இன்னைக்கே ஒரு பதில் சொல்ல. என்னங்க இப்படி சொல்றீங்க? வந்து வச்சுக்க. சாப்பாடு இல்லைனா கூட நாங்க வாழ்ந்துருவோம். ஒரு நாள் கூத்து இல்லாம அந்த கூத்தை எதுக்காகவும் நாங்க விட்டு கொடுத்ததே இல்லை. இதுக்கு மேல என்னால உயிரோடு இருக்க முடியாது. நான் எப்படியாவது என்னால முடியாது.
ஹலோ, நான் ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலேருந்து பேசுகிறேன். நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண வந்திருந்தீங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்குது. உங்களோட ரிப்போர்ட்ஸ் நீங்கள் ஈமெயில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது. நான் இன்னைக்கு செத்துட்டேனா என்னோட சேர்ந்து என்னோட கலையும் செத்து போயிடும். உன்னை நான் வளர்த்து இந்த சமூகத்துக்கு ஒரு ஆளாக்குவேன். நவீன சமுதாயத்துல கூத்துனா என்னன்னு நான் புரிய வைப்பேன். தக்ஷிகா வந்து ஒரு எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. தக்ஷிகா, நீங்கள் முன்னாடியே பேசி வச்சு கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அதெல்லாம் உண்மைதான். ஓகே, சரியா? அடுத்த கண்டஸ்டன்ட் கூப்பிட்டுடலாமா? எஸ், அடுத்ததா யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷிகா கதிர்காம. ஆல்ரைட், ரஷிகாவை தொடர்ந்து அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க தரணியா பாஸ்கரன். ஆல்ரைட், தேங்க்யூ வெரி மச். அண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டான்ஸ் ஆடி பயங்கர டயர்டில் இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வியூவர்ஸும் பார்த்து கொஞ்சம் டயர்ட் ஆகியிருப்பாங்க. ஆமாம், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் வந்து இவங்களும் டயர்டாக இருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களும் வந்து டயர்டாக இருப்பீங்க. அதனால் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், we go for a short commercial break. இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி with FEMS. இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபேம்ஸ் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்திருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பார்த்துட்ருக்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கலந்த எல்லாம் சேர்த்து ஒரு மிஸ் டேலண்ட் பேஜெட்டில் நாங்கள் இருக்கோம். எஸ், ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து இங்கே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் வந்து என்ன பண்ணுறோன்னா அதை அப்படி ஜாலியாக பார்த்துட்டு இருக்கிற டைமில் ஒருத்தவங்க வந்து இதை ஜாலியாக பார்க்காம அவங்களுக்கு முக்கியமான ஒரு சோலியாக பார்த்துட்டு இருக்காங்க 3 பேர். அவங்க யார் அப்படின்னா அவங்க தான் நம்மளோட ஜூரிஸ். ஸோ இந்த ஜூரிஸுக்கு முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதே வந்து ரொம்பவே ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேருமே வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ராமினெண்ட்டான 3 டான்சர்ஸ் கிளாசிக்கலை பொறுத்த வரைக்கும். ஆமாம், அதே மாதிரி அவங்க முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகிறீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க அடுத்தடுத்த ரீதியில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த வகையில் எங்களுடைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அருள் பிரகாசினி.
அருள் பிரகாஷினி இன்னைக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? ஓரளவு எனக்கு ஏழுமான மாதிரி செய்தேன் நான். ஆக்சுவலி இந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாட்டு. கமல் ஃபேனா? அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் நினைக்கிறேன் தமிழில் இருக்கிற ஒரே ஒரு கத்தாக் சாங் நான் அறிஞ்ச வரைக்கும் இது மட்டும்தான். ஓகே. அப்போ நான் வந்து கத்தாக் முறையாக பயில்ற ஒரு ஆள். அப்போ அதால் வந்து இந்த பாட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு நிறைய நாள் விருப்பம். நன்றி, சூப்பர், நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்த பெர்ஃபார்மர் யார்? அடுத்ததா இன்றைய தினத்துக்கான ஃபைனல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க டெனிஷியா மரியதாஸ். சரி, ஓகே, இன்னைக்கு லாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபெம்ஸ் நிகழ்ச்சியில் இன்னைக்கு மிஸ் டேலண்ட்டுக்கான தகுதி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத ஜட்ஜஸ் பார்த்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் நீங்களும் வந்து இந்த ஆளுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சு வச்சுருப்பீங்க. பட் அது எல்லாமே வந்து ஃபைனல் ஸ்டேஜ் அன்னைக்கு தான் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் வந்து நடனத்திலேருந்து நாட்டியத்திலேருந்து அப்படியே நாடகம் வரைக்கும் அவங்க வந்து போயிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வித்தியாசமான வேர்சடைலான பெர்ஃபார்மன்ஸ் நிறைய வந்துருந்துச்சு. நிறைய சென்சிட்டிவான பெர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எமோஷனலாக நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பாரம்பரிய கலைகளை கூட இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அது கூட ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபெம்ஸில் நாங்கள் நிறைய அடுத்தடுத்த மினி பேஜன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் காம்படிஷன் வந்து கொஞ்சம் அப்படியே டைட் ஆக போகுது. போட்டி டைட் ஆகும்போது கண்டிப்பாக நம்மளோட கண்டெஸ்டன்ஸ் வந்து அவங்களோட ஃபுல்லஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட நானும் தானும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டடா பாய் சி குட் நைட் சொல்லிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இது நாடி பிரசன்ஸ் தமிழச்சி வித் ஃபெம்ஸ். லස්සන කතා ලස්සන දෙරණෙන් දෙරණ ලස්සන කරන ලස්සන දෙරණ